சிவகார்த்திகேயன் 25 எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவரோட ஆங்கரிங் எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுது. எனக்கு வந்து ஆங்கர் எஸ்கேக்கு முன்னாடி பெர்ஃபார்மர் எஸ்கேன்னு ஒரு இதுன்னு சொல்ல அஃப்கோர்ஸ் ஆமாம். அந்த பெர்ஃபார்மர் எஸ்கே எனக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்கிறேன், அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜ். ஒரு ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அப்போ வந்து அவருக்கு சரியாக பண்ண தெரியல. ஜோடி நம்பர் 1ல் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார் தெரியுமா, இஸ் அ ரன்னர் அப். டான்ஸ் சுத்தமாக வராது. ஹீ நோஸ் தட் நம்ம ஒன்று இழந்துட்டோம், ஒரு வாய்ப்பு போயிருச்சு ஆங்கரிங். அப்போது இன்னொன்று நம்ம வந்து விட்டுறவே கூடாதுன்றதுனால அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு பேசுறது கூட பரவாயில்ல. இது வந்து டோட்டலாக வேற. இதில் வந்து பேச்சு கட்டு, சீரியஸ் டான்ஸு. அந்த சீசனோட ரன்னர் அப் வரைக்கும் வந்தாங்க. விஜய் டிவியோட முக்கியமான ஷோஸ்னு பார்த்தோன்னா 2 தான், சூப்பர் சிங்கர் அண்டு ஜோடி நம்பர் 1. இது 2க்குமே எஸ்கே மட்டும் தான் ஆங்கர். ஒரு ஆங்கருக்காக ஒரு ஷோ ஹிட் ஆச்சுன்னா அது டெஃபினட்டாக இதுதான். அவரோட முதல் சினிமா வெஞ்சர் வந்து 3 படத்தில் ஒரு காமெடியன் ரோல் தனுஷோட கூட வராரு. 3 படத்தில் வந்து அவரோட ஃப்ரேமே இருக்காது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எங்கேயோ நின்றுட்டு இருப்பார். அங்கே ஒரு காமெடி ஒன்று போடுவார், இங்கே சிரிப்பு வரும். லைக் நம்ம என்ன எதை பார்த்து நம்ம எஸ்கேவை ரொம்ப ரொம்ப பிடிச்சதோ அதை அவர் இன்னும் சூப்பராகவே பண்ணியிருப்பார். நல்லா பார்க்க ஹீரோ மாதிரி தானே இருக்கார் எஸ்கே. அப்படின்னும் போது எப்படி ஹீரோ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த இது வந்து மெரினா. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பாண்டியராஜ் சொல்லியே தான் வைக்கிறாராம் ஒரு ஃப்ரேம். மெரினா பீச்சோட லைட் ஹவுஸில் வந்து வைக்கிறாரு. நீங்கள் வந்து நில்லுங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட். ஏன்னா நீங்கள் என்ன ஷாட் வேணாலும் இதுக்கப்புறம் நடிக்கலாம், எவ்வளோ பெரிய ஆக்டர் வேணாலும் ஆகலாம், ஆனால் அவனோட முதல் ஷாட் வந்து இந்த மெரினா பீச்சில் தான் இருக்கணும். ஸோ அது ஒரு இவ்வளோ பெரிய இடத்துனாலும் நீங்கள் போகலாம். மனம் கொத்தி பறவை வந்து ரொம்ப அப்பாவியாக இருப்பார், எதுவுமே பண்ண தெரியாது அவருக்கு. ஒரு ஆவரேஜ் டான்ஸ், ரொம்ப ஆவரேஜான ஒரு டான்ஸ், ஒரு ஆவரேஜ் எமோட்டர் அப்படி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்லும்போது எனக்கு வந்து மனம் கொத்தி பறவை சிவகார்த்திகேயன் மைண்டில் ஓடுறாரு. அந்த சிவகார்த்திகேயன் மதராசியில் பார்த்தோம். கேடி பிளாக் லேடிங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ட் பண்ண படம். ஐயோ அதெல்லாம் என்ன மாதிரி படம் தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் அடி வாங்குவேன், நான் சொதப்புவேன், நான் கீழே விழுவேன், ஆனால் நான் எப்படி மேலே வரேன் அப்படிங்கிறது தான் வந்து கலாய் வாங்காத ஆள் இல்லை அவர். ஸோ அது பட்டு 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 இன்றைக்கி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பெருசாக தெரியுது. சிவகார்த்திகேயன் 25, அதாவது அவரோட 25வது படம் பராசக்தி வந்து வருது. இந்த 25 அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 25 படம் நடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 வருஷம் ஜேர்னியில் இது. எனக்கு வந்து இந்த 25 இதுலேயுமே எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவரோட ஆங்கரிங் எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுது. அவர் உனக்கு பிடிக்கும்ல? இல்லை, நான் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் நான் இந்த இடத்துல சொல்லலான்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஆங்கர் எஸ்கேக்கு முன்னாடி பெர்ஃபார்மர் எஸ்கேன்னு ஒரு இது இருந்துச்சுல்ல. அஃப்கோர்ஸ் ஆமாம். அந்த பெர்ஃபார்மர் எஸ்கே எனக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்கிற? இன்னும் ஆக்சுவலாக ஆங்கரிங் எஸ்கேலையும் ப்ரைம் ஆங்கரிங் எஸ்கே நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எஸ்கே ஃபர்ஸ்ட் அறிமுகமானது எப்போ தெரியுமா? 3 ஆடியோ லான்ச்சில். ஓகே, அது வரைக்கும் சிவகார்த்திகேயன் அப்படியா சன் டிவியில் போடுவாங்க. சத்தியவாதன் எனக்கு சிவகார்த்திகேயன் யாருன்னு தெரியாது. ஆதவனும் எஸ்கேவும் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து ஆதவன் வந்து கலாய்ச்சிருப்பார். எனக்கு என்ன வருத்தம்னா, இவனுக்கெல்லாம் அந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜாலியான, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும். அது வந்து எனக்கு ஆதவன் தெரியும். நான் அவர் வந்து அந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் மாதிரியானது ஆதித்யா டிவி அப்போ நிறைய போடுவோம். எங்கள் இதில் அந்த ஆதித்யா டிவி மட்டும் தான் ஓடும், விஜய் டிவிலாம் எடுக்காது. அப்படின்னும் போது ஆதவன் தெரியும், சிவகார்த்திகேயன் தெரியாது. எங்கள் அண்ணனுக்கு தெரியும். அப்போ தான் எங்கள் அண்ணன் தான் சொல்கிறான், இவர் தான் சிவகார்த்திகேயன் பயங்கரமாக காமெடி பண்ணுவார். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட அசத்த போவது யாரு, அது இது இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு மாக்கப் ஆனந்தோட அது இதுன்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட அது இதுதான் இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் பூம் ஆனதுக்கப்புறம் 2015-16 அப்புறம் தான் ஓ ஆக்டர் சிவகார்த்திகேயன் இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல, இப்படிலாம் ஆங்கரிங் பண்ணியிருக்காரு போல. எனக்கு ஆக்சுவலாக அப்படிதான் எனக்கு சிவகார்த்திகேயன். அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதாவது அவர் வந்து கலக்போவது யார் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணும் போது அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்குது, வின் பண்ணால் ஆங்கரிங் சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜ். ஆமாம், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அப்போ வந்து அவருக்கு சரியாக பண்ண தெரியல. லைக் இப்போ நீ பார்த்துருப்பில்ல எவ்வளோ இது பண்ணியிருக்காரு, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவருக்கு பண்ண தெரியல ஆங்கரிங். அப்போது அந்த இது இருக்கவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காமெடிலாம் ஓகே, பட் ஆங்கரிங் சரியாக வரல, ஆங்கரிங் வரல. ஆமாம், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வேறு எதாவது இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் வந்து ஐயோ ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்லேயே வந்து அப்போது வந்து இந்த விஜய் டிவி செட்லாம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்கே தான் இருக்கும். அப்படியே ஃப்ளோர்லேருந்து சோகமாக வெளியில் வந்து அந்த உருண்டையை பார்த்து அப்படி ஒரு கண்ணீர் சிந்தி ஒரு விரக்தியில் முடிச்சிட்டோம். லைக் ஆங்கரிங் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் அதை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு பயங்கரமாக இருந்தது.
அதுக்கப்புறம் அவர் உள்ளே திரும்பி அந்த ரீஎன்ட்ரி கொடுத்த கதையே வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியல. மேபி நான் சொல்கிறது உனக்கு புதுசாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. எனக்கு எல்லாமே புதுசாக தான் கண்டிப்பாக. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். எபிசோட என்ன சொன்னாலும் புதுசு தான் எனக்கு. அவர் வந்து ஜோடி நம்பர் 1ல் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார் தெரியுமா? ஹீஸ் அ ரன்னர் அப் அந்த டைமில். டான்ஸ் சுத்தமாக வராது. ஃபஸ்ட்டு ஷோ அதாவது அதுவே ஒரு செமையான ஒரு கதை. ஜோடி நம்பர் 1 அந்த சீசனில் வந்து அவங்க அந்த சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பேர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு. அவர் யாருன்னா நம்ம லொல்லு சபா ஜீவா இருக்கார்ல, அவர் தான். அப்போ வந்து அவங்க பேர் வந்து எலிமினேட் ஆயிடுது. அவங்க எலிமினேட் ஆகும்போது அப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவரோட பேரான ஜீவா அவர்களுக்கு வந்து அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோமே. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த கேர்ளுக்கு வந்து டான்ஸ் ஆட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால நாங்கள் வேணால் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், ஒரு புது பேரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அந்த எலிமினேஷன் ஸ்டேஜில் இருக்க அவங்க. ஸோ அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ தேடி போகிறாங்க யார் வந்து அந்த பேர் அப்படின்னு. நிறைய சுத்துன்னு சுத்துறாங்க. ஒரு நாளா டான்ஸ் ஆடுற ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வேட்டை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜோடி நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல டான்ஸ் ஆடின ஆளுன்ற மாதிரி போக மாட்டாங்க. அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மராக, அதாவது இதுக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட அவங்க உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ண அப்படி தானே இருந்துச்சு. சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து சங்கீதா, எஸ்ஜே சூர்யா அண்ட் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பார்ல, ஸோ அவங்க 3 பேர் தான் வந்து ஜட்ஜஸ். அதுக்கு முன்னாடி சீசனில் வந்து தலைவன் எஸ்டிஆர் அவர் தான் வந்து ஜட்ஜாக இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே உங்க கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல இன்னொரு பேர் தரோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஜோடி நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல தெரிஞ்ச டான்சர்ஸ் அப்படி எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் யாராவது, காமெடியன்ஸ் யாராவது, அதாவது ஆடணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆட்களை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த எமோஷன்ஸ் எப்படி கடத்துறாங்க அண்ட் என்டர்டெயின் ஆகணும், அந்த மாதிரி ஆளுங்களை தேடுவாங்க. அப்போ தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஆள் தான் வந்து எஸ்கே. அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சி அது போயிருச்சு. இப்போ அடுத்து கிடைச்ச ஒரு வாய்ப்பும் அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லாத ஒரு வாய்ப்பு தான் டான்ஸ். அவருடைய ஸ்ட்ராங் ஜோன் கிடையாது, ஸ்ட்ராங் ஜோன் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எபிசோடு வருது. ஐயோ திருப்பி தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நினச்சாங்க. டான்ஸ் சுத்தமாக வராது அந்த டைமில். அந்த ஆட்டிடியூட், அந்த கிரேஸ் இருக்குல்ல, வராது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சங்கீதா அவங்களோ எஸ்ஜே சூர்யா அவர்களோ வந்து இந்த மாதிரி இதை பண்ணுங்க, அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த எபிசோடு வரும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. செமிஃபைனல்ஸோ ஏதோ ஒரு ரவுண்டு இருக்கும். அப்போ வந்து பேரழகன் படத்தில் இந்த காற்று என்பதா காதல் என்பதா அந்த சாங் இருக்கும்ல, அந்த ஒரு ஆட்டிடியூடான ஒரு சாங்கை செமிஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த இதில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ வந்து எந்த எஸ்ஜே சூர்யா சார் வந்து கிரேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாரோ, சிவகார்த்திகேயன் ஹீரோ மாதிரி ஆடுறீங்க சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதா வந்து அவங்களுமே அதே தான் சொல்லுவாங்க, எஸ்கேவோட அந்த ஆட்டிடியூடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த அவருக்கு வந்து ஹீ நோஸ் தட் நம்ம ஒன்று இழந்துட்டோம், ஒரு வாய்ப்பு போயிருச்சு ஆங்கரிங். அப்போது இன்னொன்று நம்ம வந்து விட்டுறவே கூடாதுன்றதுனால அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு, அது ஸ்ட்ராங் ஜோன் கிடையாது ஆனால் அது என் ஸ்ட்ரெங்க்தாக மாற்றிக்கிறேன். ஆமாம், பேசுறது கூட பரவாயில்ல, இது வந்து டோட்டலாக வேற. இதில் வந்து பேச்சு கிடையாது, காமெடி கிடையாது, சீரியஸ் டான்ஸு. அப்போ அதில் வந்து அவர் எப்படி ஸ்கோர் பண்ணாம போது அந்த சீசனோட ரன்னர் அப் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய இதுவா. அங்கேருந்து அடுத்த இது கிடைக்குது, ஜோடி நம்பர் 1 தான்னா அடுத்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். அது ஒரு பயங்கரமான ஹிட்டு ஷோ. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் விஜய் டிவியில் வந்து ஒரு செம்மையான ஹிட்டு ஷோ. அது பயங்கரமாக ஜாலியாக இருக்கும். அல்லது எஸ்கே ரின்சன் அவங்களோட ஃபன்னு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் திருப்பி ஆங்கரிங் சான்ஸ் கிடைக்குது. எந்த மேடை வந்து உங்களுக்கு ஆங்கரிங் வரல அப்படின்னு சொல்லி தள்ளி வச்ச மேடை, அவர் இல்லாமல் ஷோவே இருக்காது. ஜோடி நம்பர் 1ல ஆங்கரிங் பண்ணுவார். அது அவருக்குன்னு தனியாக ஒரு ஷோ, அவருக்கான ஷோ, ஒரு ஆங்கருக்கான ஷோ அது. அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கரில் ஆங்கரிங் பண்ணுவார். ஸோ கிட்டத்தட்ட வந்த எல்லா ஷோ ஜோடி நம்பர் 1 சூப்பர் சிங்கர் அதுதான் வந்து ப்ரைம் டைம். அது ஸோ லைக் ஒரு விஜய் டிவியோட முக்கியமான ஷோஸ்னு பார்த்தோன்னா 2 தான், சூப்பர் சிங்கர் அண்டு ஜோடி நம்பர் 1. இது 2க்குமே எஸ்கே மட்டும் தான் ஆங்கர்.
அதாவது யூஸ்வலாக பக்கத்தில் இன்னொரு பேர் இருப்பாங்கல்ல, சூப்பர் சிங்கரில் அது கூட இருக்காது, எஸ்கே மட்டும் தான் இருப்பார், அவர் மட்டுமே இருப்பார். ஐயோயோ அது பயங்கரமான அந்த இதில் தான் தெரியல. ரம்யா கிருஷ்ணன் ஒரு இதில் கெஸ்ட்டாக அது ஜோடி நம்பர் போட்டு செஞ்சு விடுவாங்க அவர். எனக்கு பயங்கரம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல தான் அந்த வீடியோஸ்லாம் வரும். ரம்யா கிருஷ்ணன் சிவகார்த்திகேயன் இதெல்லாம் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேலே சாம ரொம்ப பிடிக்கும். அவங்க போக வேண்டாம், பட் ஓகே. ஸோ ரம்யா கிருஷ்ணனுக்கு சிவகார்த்திகேயன் அந்த ஹோல் காம்போ இருக்குல்ல வேற லெவலாக இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் சிரிச்சிட்டே இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் எது பேசினாலும் சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு டைம் வேணும்னே வந்து அவரை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரும் வந்து அதுக்கு பயங்கரமா கொடுப்பாரு. அவங்க கேட்குற அந்த ஃபன் அங்க இருக்கும். ஒரு எபிசோட்ல வந்து டிஷர்ட் எல்லாம் கட்டிட்டு ஷர்ட்டை கட்டிட்டு ஆங்கரிங் க்ளோஸ் கொடுங்கன்னுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே லெக் புல் பண்ணுறதுலாம் சில்க் சுமிதா மாதிரி சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அது எல்லாமே பண்ணுவார். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து நல்லா இறங்கி பர்ஃபார்ம் பண்ணாலே பயங்கரமா பிடிச்சிரும்ல. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக தான் வந்து ஒரு ஆங்கராக வந்து எஸ்கே வந்து அந்த டைமில் டாமினேட் பண்ணார். ஒரு பக்கம் அவருக்கு ஈக்குவலாக பாருங்கள், இன்னொரு பக்கம் அதே விஜய் டிவியில் கோபிநாத் சார் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து இன்டெலெக்சுவல் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இங்கே ஃபன் ஒருத்தர் வேணும்ல, அதுக்கு அப்படியே அதோட ஆப்போசிட் இதுவாக வந்து ஃபன். இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் விஜய் அவார்ட்ஸ். செமையாக இருக்கும். இவர் விட்டு கொடுத்து அவர் எடுக்கிறது ஃபன், அது ஒரு மாதிரி. ஸோ இந்த ஆங்கரிங் எபிசோடு வந்து பார்த்தியா ஒரு பயங்கரமான இந்த ஆங்கரிங் எபிசோடில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் ஆக்டர் சிவகார்த்திகேயன் தான். இது எனக்கு பயங்கர வியப்பாக இருக்குது. இல்லை அது இல்லை எனக்கு ஏன்னா நிறைய பேர் சொன்னது கிடையாது. என்னடா சொல்கிறேன், தெரியாது ஆங்கர் சிவகார்த்திகேயன் தெரியாது. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பயங்கரமாக கலாய்ப்பாங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் காட்டுவாங்க வந்துட்டு யூடியூப், இது பாரு அந்த வீடியோ பாரு அந்த வீடியோ. எனக்கு அதே தீயது நான் சொல்லல, மாக்காப்பாவோட அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் பார்த்தா டோட்டலாக வேற மாதிரி. அவர் அந்த மாற்றி யோசி தானே, வேற கேள்வி கேட்பாங்க, வேற ஆன்சர். அந்த இதெல்லாம் ஐயோ நான் மாற்றி யோசியில் எப்படின்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம இங்கே லைட்டாக மைண்டுக்குள்ளேயே ப்ளே ஆகலாம் பண்ணுவோம். இல்லை நான் கரெக்டாக மாற்றி தான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சிவகார்த்திகேயன் அவர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் எனக்கு கரெக்டாக பதில் வரவே வராது. அவர் என்ன அதுக்கான பதில் வந்துடும் என்ன, ஏன்னா அவர் அந்த டைமிங் அந்த டக்கு 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 டக்குன்னு போடுறது வேற லெவலாக இருக்கும். என்னன்னா அந்த ஷோக்கு வர்றதுக்கு வந்து கெஸ்ட் நிறைய ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரு ஷோ வச்சோன்னா நம்ம தானே இந்த கெஸ்ட் வரணும் அந்த கெஸ்ட் வரணும்னு ஆசைப்படுவோம். நிறைய பேர் வந்து அந்த ஷோக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஆங்கருக்காக ஒரு ஷோ ஹிட் ஆச்சுன்னா அது டெஃபினட்டாக இதுதான். அதில் வந்து இன்னொன்று என்ன இருக்குன்னா, அவரோட காம்போஸ் நல்லா இருக்கும். ரோபோ சங்கர் அண்ட் எஸ்கேவோட காம்போ நல்லா இருக்கும். வடிவேல் பாலாஜி எஸ்கேவோட காம்போ நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர இது ஷோஸ் எல்லாமே குரூப்பாக வந்து பண்ணுறாங்கல்ல. அப்போ ஒத்தாள் ரோபோ சங்கர் மட்டும் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போவார், கூட இவர் கூட சேர்ந்து ஃபன் காம்போ பண்ணுறது. வடிவேல் பாலாஜி ஒத்தாள் வந்து எல்லாரையும் சிரிக்க வைப்பார், கூட இவர் வந்து காம்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த எபிசோடும் தாண்டி எனக்கு வந்து பயங்கரமாக ரொம்ப பிடிச்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்ல. இந்த மாதிரி பேச எப்படி கற்றுக்கிறது, இவரை பார்த்தே கற்றுக்கிறது. பார்த்து நம்ம அவர் பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் பண்ணுறது, அது அப்ளாஸ் அது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சினிமா ஆசை ஒன்று வரும்ல. அப்படியே போய் பார்த்தா திடீர்னு வந்து 3ன்னு ஒரு படத்தில் வந்து எஸ்கே நடிக்கிறாரு அப்படின்னும் போது, ஒரு காமெடி ரோல் அப்படின்னும் போது, அப்பா சூப்பர். இவ்வளோ நாள் நம்ம வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து அந்த டைம் சந்தானமோட பீக். ஆமாம், கரெக்டு. ஒரு கல் ஒரு கண்ணாடி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த பீக். அது அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, சந்தானம் தாண்டி சூரி அப்பப்போ கொஞ்சம் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. விவேக் சாருமே கொஞ்சம் டவுன் த லைன் ஆகிட்டாரு. வடிவேல் சாருமே பெருசாக அந்த டைமில் பண்ணுறதில்ல, பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இவர் தான் சந்தானம் தான் அப்படின்னும் போது ஓகே, நமக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனாக எஸ்கே கிடைக்கிற நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக ஒரு காமெடியானது எல்லாருமே பார்க்கவும் செஞ்சாங்க. அது அவரோட முதல் சினிமா வெஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டராக 3 படத்தில் ஒரு காமெடியன் ரோல் தனுஷோட கூட வராரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய சீன்ஸில் நீ நோட் பண்ணி பார்த்துருப்பியான்னு தெரியல, 3 படத்தில் வந்து அவரோட ஃப்ரேமே இருக்காது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எங்கேயோ நின்றுட்டுருப்பார். அங்கே ஒரு காமெடி ஒன்று போடுவார், இங்கே சிரிப்பு வரும். அது என்னென்னா, அந்த நல்லா ஞாபகம் இது பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்ருதி ஹாசன்ட்ட தனுஷ் பேசிகிட்டு இருப்பாங்க, பின்னாடி வாய்ஸ் ஓவர்லேயே இவரோட காமெடி போயிட்டு இருக்கும், பின்னாடி இருக்கும். நீ வேணா பேசிட்டு இருந்தா, இங்கே இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஸ்ருதி ஹாசனும் தனுஷும் ஃபோர் கிரவுண்ட்ல பேசிட்டு இருப்பாங்க, நல்லா ஏதாச்சும் ஒரு ரொம்ப சீரியஸான, பின்னாடி வந்து அவர் விளையாடிட்டு இருப்பாரு, அந்த பொண்ணோட விளையாடிட்டு இருப்பாரு. என்னையா பண்றீங்க அப்படின்னு நம்ம கண்ணாடி காணறத இதுல தான் அந்த சைடு போய் பார்த்துட்டு வரும். அங்க உள்ள ஒரு காமெடி நமக்கு அப்படி மைண்ட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை
மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு இது அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காஸ்ட்லி மிஸ்லேருந்து இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருச்சு, நம்ம கஷ்டப்பட்டு வின் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டேஜை மிஸ் பண்ணிட்டோம், இனிமேல் எது கிடைச்சாலும் விட்டுறக்கூடாது, அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் வந்து அப்படி தான் ஃப்ளோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3ல் வந்து அவரோட போர்ஷனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வருவார். கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணியிருப்பார். எல்லா இடத்துலையுமே ஒரு நீ இப்போ வந்து ஒரு காமெடினா அந்த படத்தில் 100/100 அந்த ஜோனில் இருப்பார். ஏன்னா செகண்ட் ஆஃப் வேற ஒரு பேஸில் போகும் படம். இன்னொன்று ஒரு சம் டேட்ஸ் இஷ்யூனால செகண்ட் ஆஃப் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சும்மா தனுஷ் ஒரு இதில் காமெடியாக சொல்லியிருப்பார், எனக்கு சிவகார்த்திகேயன் வந்து டேட் தரல, அதனால தான் ஒரு செகண்ட் ஹாஃபில் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஸோ 3ல் லைக் நம்ம என்ன எதை பார்த்து நம்ம எஸ்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சதோ அதை அவர் இன்னும் சூப்பராகவே பண்ணியிருப்பார். அப்படியே கட் பண்ணால் அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நல்லா பார்க்க ஹீரோ மாதிரி தானே இருக்கார் எஸ்கே அப்படின்னும் போது எப்படி ஹீரோ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த இது வந்து மெரினாவோட கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது தெரியுமா எப்படி ஹீரோ ஆனார் அப்படிங்கிறது? ஹீரோ ஆன கதையுமே சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு அதான் எப்படின்னா வாகை சோடாவோட ஆடியோ லான்ச் வந்து எஸ்கே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர் பாண்டியராஜ் சார். இப்போ என்னன்னா எல்லாரையுமே வந்து மேடைக்கு ஏறுறதுக்காக சொல்லுவாங்கள்ல, ஒருத்தரையாக வந்து அப்படியே லைட்டாக ஃபன் பண்ணி கூப்பிடுறது. அதில் எல்லாருமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அட்ராக்டாக ஜாலியாக ஒருத்தர் கூப்பிட்றாருல அந்த மாதிரி. அப்போது வந்து பாண்டியராஜ் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ரைட்டு, அடுத்து நமக்கு தான் கூப்பிட போகிறாங்க, ஏதோ நம்மளை வார போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக வந்து மரியாதையாக வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர் பாண்டியராஜ் சார் வந்து அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து டக்குன்னு என்னடா எல்லாரையும் கலாய்ச்சவர் என்ன கலாய்க்கல அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அதுதான் அதை ஹிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன ஏன்டா கலாய்க்கல, என்ன ஏன் கலாய்க்கலான்ற விரக்தி வரதில்லை. ஆமா, அது ஒரு பயங்கரமான டேலண்ட். டக்குன்னு இவர் வந்து எல்லாரையும் வாரிட்டு இருக்காரு, நம்மள வாரலையே அப்படின்னும் போது ஒரு அட்ராக்ட் ஆகுறாரு. அங்கே பேசுகிறத பார்த்துட்டு பாண்டியராஜ் சாருக்கு வந்து எஸ்கேவை ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த ஸ்டேஜில் பயங்கரமாக ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஸ்டேஜை ஹோல்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் நான் நடிங்க, ஹீரோ எதுவுமே இல்லை போல இருக்குது, நடிங்க அப்படின்ற. இன்றைக்கி நைட்டு போய் மீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு மீட் பண்ணுறாருன்னா அப்படியே போகிறாங்க, ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறாங்க ஷூட்டுக்கு, காஸ்டியூம்ஸ் அப்படியே உடனே அடுத்த நாள் காலைல ஷூட். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி போய் மீட் பண்ணுறாங்க, ஈவினிங் மீட் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு, அடுத்த நாள் காலைல ஷூட்டு. ஸோ அடுத்த நாள் காலைல ஒரு இந்த இதை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், திடுதிப்புன்னு நடக்கலை. எஸ்கே அதுக்கு ரெடி ஆகிட்டே இருந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னெலாம் இல்லை, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுதான் வந்து நம்மளுமே எப்போவுமே நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். திடீர்னு நாளைக்கு ஒன்று இப்போ நீ ஒன்று ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் இதுதான். நாளைக்கு கிடைக்க போதும், ஐயோ நைட்டோட நைட்டாக ப்ரிப்பேர் அப்படின்லாம் இல்லை, அவருக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வளர்ச்சி கிடைச்சி அந்த ஒரு 13 இயர்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் போட்ட அந்த நீங்கள் சொன்னது அந்த 5-6 இயர்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஒரு இதுதான் யார் சொன்னதுன்னு தெரியல, உட்காந்து இவ்வளோ நாள் பட்டை தீட்டிட்டு ஒவ்வொரு வெட்டும் கரெக்டாக மாதிரி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதில் ஸ்கோர் பண்ணுறாங்க. மெரினா படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் எஸ்கே, அதாவது அஃபிஷியலாக எஸ்கே ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து பாண்டியராஜ் சொல்லியே தான் வைக்கிறாராம் ஒரு ஃப்ரேம். மெரினா பீச்சோட லைட் ஹவுஸில் வந்து வைக்கிறார். நீங்கள் வந்து நில்லுங்க, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஷாட். ஏன்னா நீ என்ன ஷாட் வேணாலும் இதுக்கப்புறம் நடிக்கலாம், எவ்வளோ பெரிய ஆக்டர் வேணாலும் ஆகலாம், ஆனால் அவனோட முதல் ஷாட் வந்து இந்த மெரினா பீச்சில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு இவ்வளோ பெரிய இடத்துனாலும் நீங்கள் போகலாம் அப்படின்னு, ஆமாம், ஒரு ஐகானிக் ஷாட்டாக வந்து அது யோசித்து வச்சுருக்காரு. ஸோ மெரினா ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு நல்ல டீசெண்டான ஸ்டார்ட். ஏன்னா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு நல்ல டைரக்டர், அவரோட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது வந்து. மெரினா படத்துலையுமே சிவகார்த்திகேயனோட மீட்டர் டோட்டலாக வேற மாதிரியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இப்போ என்ன சொல்றது, இப்போ நான் எப்படி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயனை பார்த்தனோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ சிவகார்த்திகேயனா பார்த்த நிறைய பேருக்கு மெரினா மீட்டர் தெரியவே தெரியாது. ஆமா, அது வந்து அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மேபி இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்ன ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது தெரியும்னு நினைக்கிறேன். மெரினா நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா அதுமே. மேபி இப்போ இப்போ என்ன சொல்றது, சிவகார்த்திகேயனோட இந்த மாவீரனா இருக்கட்டும், இப்போ மதராசியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி போஸ்ட் மாவீரன் என்ன ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டார், ஃபுல் ஆன் ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டார். அப்படின்னு போது இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற பசங்களுக்கு ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து மெரினா மாதிரியான ஒரு படம் நடிச்சிருக்கிறாரா, இப்படி ஒரு லைட் ஹார்ட்டடாவா, இவ்வளோ காமெடியா, இவ்வளோ ஒரு என்ன சொல்ற செம்ம
டோட்டலா வேற மீட்டர் அது. ஆமா. அவர்ட்ட அந்த ஹீரோய்க்கான எந்த ஒரு சீன்ஸுமே அதுல இருக்காது. அவர் பைக் வீலிங் பண்ணாலுமே கீழ விழுவாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு. நீ த்ரூ அவுட் எஸ்கே ஈவன் மாவீரன் மதராசி வரைக்குமே வந்து அவரோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களோட ஃபார்முலா இருக்குல்ல, ஒரு ஆக்டர் அவரோட ஃபார்முலா வந்து ஒரு அண்டர் டாக் தான் எஸ்கே. நான் அடி வாங்குவேன், நான் சொதப்புவேன். மதராசிலையுமே எக்ஸெப்ட் ஃபார் அமரன் வந்து டோட்டலா அது வேற, அது ஒரு பயோகிராஃபி அந்த மாதிரி தனி இது. பட் அவரோட அந்த ஸ்டார் எலிவேஷன், அந்த மாஸ் எலிவேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்ல இருந்து நான் அடி வாங்குவேன், நான் சொதப்புவேன், நான் கீழே விழுவேன், ஆனால் நான் எப்படி மேலே வரேன் அப்படிங்கிறது தான் வந்து லைக் அவரோட ரியல் லைஃப்மே அப்படி தானே. அவரை கலாய்க்காத ஆளுங்களா லைக் ஜென்ரலாக சொல்ல, நான் நெகட்டிவ் ஜோனில் சொல்ல, பயங்கரமாக கலாய்ச்சார். இப்போ நம்ம பேசியிருந்தோம் ரம்யா கிருஷ்ணன் மேம் பற்றி, பயங்கரமாக கலாய்ப்பான். கலாய் வாங்காத ஆள் இல்லை அவர். ஸோ அது பட்டு 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 இன்றைக்கி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பெருசாக தெரியுது. மூணோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். அப்போல்லாம் பிரிண்ட்டு தானே, பெட்டி தானே. அப்போது வந்து எஸ்கே அவரோட ட்விட்டரில் வந்து அந்த மெரினாவோட ரீல் பெட்டி இருக்கும்ல, அதை ஃபோட்டோ போட்டு மெரினா இதுவாகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவரோட ஆடியோ லான்ச் வந்து மெரினா பீச்சில் வந்து சின்னதாக குட்டியாக ஒன்று பண்ணுறாங்க. இன்னைக்கு அவரோட ஆடியோ லான்ச்சோட இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பயங்கரமாக கிட்டத்தட்ட மெரினா படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் வந்து அதை விட அதிகமாக ஆடியோ லான்ச் நடக்குது. படத்தை விட பெரிய பட்ஜெட் நடக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட். அடுத்து வந்து மனம் கொத்தி பறவை. மனம் கொத்தி பறவையில் அகைன் நீ சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் அந்த படம் ஒன்று எனக்கு என்னன்னா, இப்போ இந்த காலத்து நான் முன்னாடி சொன்னேன், இந்த காலத்து பசங்களுக்கு எப்படி அந்த மனம் கொத்தி பறவை சிவகார்த்திகேயன் வந்து பார்க்க ஷாக்காக இருக்குமோ, எனக்கு அங்கே இருந்த நான் இந்த ஆக்ஷன் ஹீரோ பார்க்குறேன் ஷாக்கிங்காக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளோ கிராஜுவலாக இருந்தது. ஓகே, சிவகார்த்திகேயன் இப்படி வராரு, அதுக்கு அடுத்து என்னன்னா ஒரு 1-2 இடத்துல ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கேடி பில்லா கிளாடுறாங்க, ஒரு ஃபன்னான ஒரு ஆக்ஷன் சீன் வரும். மிஸ்டர் லோக்கலில் ஒரு ஆக்ஷன் சீன் வரும். அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக போகுது. நான் பிரின்ஸுக்கு பொறுமையாக வரேன். இந்த ஹோல் டிரான்சிஷன் இருக்குல்ல, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அவர் மனம் கொத்தி பறவை வந்து ரொம்ப அப்பாவியாக இருப்பார், எதுவுமே பண்ண தெரியாது அவருக்கு. ரொம்ப வெகுலியாக இருப்பார் அவர், அப்படி நார்மலாக போவார். ஒரு ஆவரேஜ் டான்ஸ், ரொம்ப ஆவரேஜான ஒரு டான்ஸ், ஒரு ஆவரேஜ் எமோட்டர் அப்படி கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிவகார்த்திகேயன் இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி ஓ மை காட் அப்படின்னு மனம் கொத்தி பறவைன்னு உன் பேரில் சொல்லும்போது எனக்கு வந்து மனம் கொத்தி பறவை சிவகார்த்திகேயன் மைண்டில் ஓடுறாரு. ஓடும்போது ஏன்னா அந்த சிவகார்த்திகேயனை மதராசியில் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படத்தில் அந்த வெகுளித்தனம்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரேவதி என்னை கடத்திட்டு எனக்கு தெரியும் ரேவதி அப்படி. அது 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 அந்த ஒரு சீன் போதும் அந்த 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 கேரக்டரை பற்றி சொல்கிறது. அவர் வந்து பயங்கர வெகுளி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் வந்து ஓவராக பில்டப் பண்ணிக்கிற ஒரு கேரக்டரு, காமெடி. ஈவன் அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் காமெடியன்ஸ் இருப்பாங்க. 4-5 பேர் இருப்பாங்க. சிங்கம்புலி, சூரி இருப்பாரு, ரவி மரியாதை இருப்பாரு. இவங்க எல்லாத்துக்கூடவும் நம்மளும் தனியா தெரியணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்ரீநாத் வருவாரு, சாம்ஸ் வருவாரு. ஆனா எஸ்கேவோட காமெடி நிற்கும். அது சாங்ஸும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சரியான ஒரு. மெயின் என்னன்னா அந்த டான்ஸ் இருக்குல்ல, மனம் கொத்தி பறவை டான்ஸ் எடுத்து போட்டு பாருங்க. ஒரு ஆவரேஜான ஒரு டான்ஸர் தான். திருப்பியும் சொல்கிறேன், அந்த அந்த சூப்பர் டான்ஸர் அப்படின்ற ஜோன் இல்லை மனம் கொத்தி பறவையில். ஸோ அந்த படத்துலேயே வந்து ஒரு ஆவரேஜாக தான் எமோட் பண்ணியிருப்பாரு. அதில் இது இருக்கும், லவ் ரொமான்ஸ் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அது ஒரு நிறைய கிடையாதுன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். காமெடி படம் அதில் வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு அழுறதுக்கானதோ அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அதில் கரெக்டாக பண்ணியிருப்பாருன்னா கேட்டால் ஆவரேஜ். அதான் இன்னும் அதை வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நம்ம அதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அது ஒரு 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 படமாக ஸ்டார்ட்டா ஓகே, திருப்பியுமே அந்த ஓகே ஜோன்லேயே திருப்பி வரா இருப்பார். அடுத்து வந்து ஒரு 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 சின்ன கேப்பில் இது கேடி பிளாக் கிளடிறாங்க. கேடி பிளாக் கிளடிறாங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ட் பண்ண படம். ஐயோ அதெல்லாம் என்ன மாதிரி படம் தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் கேடி பிளாக். எனக்கு கரெக்டாக ஸ்கூல் 10th முடிக்கிறோம் சமாட் அந்த டைம் தான் கேடி பிளாக் கிளடிறாங்க. அப்படிங்கும்போது பாட்டு வந்து இது புறம்போக்கு முதமெல்லாம் சரக்கடிக்க கற்று தான் சிம்பு பாடியிருப்பாரு. ஈவன் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்னும் வேற லெவலாக இருக்கேன் அந்த பாட்டு அப்படின்னு. அந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த படம்லாம் ஒரு செங்கலாக அடுக்குதுன்னு தான் நான் நினைப்பேன். அதில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ ஒரு ஈவன்
இப்படி கூட சொல்லலாம், விமல் சூரி எஸ்கே அப்படின்ற ஜோனில் தான் இருக்கும். விமல் அண்ட் எஸ்கேன்னு கூட இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா விமல் அண்ட் சூரி காம்போ ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் தான் எஸ்கே அதில் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு காம்போ. கரெக்ட். விமல் அண்ட் சூரி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு காம்போ. அவங்களோட வந்து ஒரு பயங்கர இதான ஒரு இங்கே தான் வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறது துளிர் விடுது. எஸ்கே அண்ட் சூரியோட அந்த காம்பினேஷன் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி படம் அது. அண்ட் நான் உண்மையாக சொல்லணும்னா இதுலேயுமே ஒரு ஆவரேஜ் டான்ஸர் தான் வச்சுக்கோ. ஏன்னா சாங் போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் பெட்டரான அந்த லவ் ட்ராக் இருந்திருக்கும். எமோஷனல் ட்ராக்கும் எமோஷன் ட்ராக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பயங்கரமா இது பண்ணுவாங்க. அப்பா இறந்துருவாரு டைம்லலாம் பயங்கரமா ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த படத்துக்கும் நீ மனம் கொத்தி பறவைக்கும் கேடி பிளாக் இடையரங்க கம்பேர் பண்ணாலே ஃபார் பெட்டராக மாறி இருக்கும். இதில் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த படமும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணது எஸ்கே. விமல் ஒரு ட்ராக் இருக்கும், பட் ஒரு என்ன சொல்கிறது யாருமே எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸாக வந்து எஸ்கேவோட காமெடி பயங்கரமாக அதில் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். அவரோட போர்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் அந்த படமும் அந்த டைமில் நல்லா கலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து கிடச்சி அதை எப்படி அவர் வசமாக்கி இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ப்ராப்பர் ஹீரோவாக வர்ற படங்கள் தான் இனிமேல் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் ஒரு அவர் மட்டும் தான் அவர் தான் தூக்கிட்டு போக போகிறார் சோலோ ஹீரோவா அப்படின்றது.